நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாடகமாக்கப்படுகிறது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஓமாப்பா, என்ன சொல்லுங்க? என்னத்தை சொல்றது, இப்படியே எங்களுக்கு வயதும் போய்கொண்டிருக்குது. என்ன இப்படியே வயது போகுது. நாங்களும் இந்த முதல் கொஞ்ச நாள் ஏன் வயது போகுது வயது போகுதுன்னு கொண்டு இருந்த நாங்கள். இப்ப பார்த்தால் எப்ப இந்த 65 வயது வருமண்டதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்தும் எத்தனை வருஷம் ஆச்சுது. ஆனா இந்த 65 வயது இப்பதான் வருமண்டது தெரியல. வந்ததுன்னு சொன்னால் அது இப்ப வந்துடுமாப்பா, இப்ப வந்துடும். ஓடி ஓடி இன்னும் வந்துடும். 65 வயது வந்தா பேந்தன். அவனும் எங்களை பிடிஞ்ச விட்டு கல்யாணம் கட்டி அவனுக்கும் பிள்ளை இருக்கு, எங்களுக்கு ஒரு பேர பிள்ளையும் இருக்குது. ஆனா இருந்தாலும் எங்கண்ட மகளுக்கும் ஒரு கல்யாணத்தை கட்டி முடிச்சிட்டோம்டா நாங்கள் சுதந்திரம் தான். ராஜிக்கு கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டோம்டால் நாங்கள் சுதந்திர பறவை தான். நாங்கள் சுதந்திர பறவை. எங்கண்ட சோலை இருந்தது. நீங்கள் வேதாம இருக்கிறீர்கள். அவளுக்கு பார்த்து செய்து வைப்ப வேண்டிய இப்ப கேட்டான வேலை வேலை வேலையில் பாப்பம் செய்யலாம். இப்ப என்ன அவசரம், எனக்கு என்ன கணக்கு வயதை கொண்டு இருக்கிறாள். அவன் அப்படித்தான் சொல்லுவேன். நீங்கள் அவன் கதையை விட்டுட்டு அவ கொண்ட பார்த்து செய்ய வைங்க. என்னவோ நான் மாத்திரம்தான் பார்க்க வேணுமென்ற மாதிரி அங்க வெளிக்கிட்டு வேலைக்கு தான் போறதுக்கு வெளிக்கிடுறா போல இருக்கு. கூப்பிட்டு சாதுவா போட்டு வை. என்னம்மா கூப்பிட்டுனீங்களாம்மா? ஓ, என்ன வேலைக்கு ஆயிட்டேன் போல. ஓமாம்மா, நான் வேலைக்கு ரெடி ஆயிட்டேன். சொல்லுங்க. இப்படியே வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் நடுக்கல கிடந்து வாயாம கல்யாணம் உண்டத்தை பேசி செய்து வச்சுட்டா எங்களுக்கு ஜோலி தீர்ந்தது. நாங்கள் வந்து 2 பேரும் எங்கிட்ட பாட்டுல இருப்போம். என்ன மாதிரி சம்மதம் தானே? நீங்க என்ன பார்த்து செய்தாலும் நான் எனக்கு ஓகே அம்மா. அதான் அப்பா பேசிக்கொண்டு வர பேருந்து நீ மாறினாலும் அதான் கேட்டேன் நான். அப்ப சரி, நான் அப்பாட்ட சொல்லுவோம். என்ன? ஓமாம்மா, சொல்லுங்க அப்பாட்ட. சொல்லுவோம். அப்ப நீ வேலைக்கு போட்டு வாவேன். ஓமாம்மா, போட்டு வாரேன். பாய் பாய் பாய். கேட்டியப்பா? என்னவாம்? என்ன ஒன்று நண்டியல் என்னவாம்? என்ன சொல்றாள் அவள்? அவள் ஓமன்ட்டு சொல்லி போட்டான். நான் பேசினான். கல்யாணம் செய்யற இது இல்ல, நீ இந்த பாட்டில எதன்ற நாங்கள் நடுக இதென்ன முடியுமோன்னு சொல்லி கேட்டேன் நான். சரி என்னன்னு சொன்னான். அப்பாட்ட சொல்லி கிடக்கு சொல்ல போறோம். அப்பா பேசி செய்து வரேன்னு சொன்னேன். செய்து வைத்தரேன் சொல்றான். சரி, அப்ப நாங்கள் அதை பார்ப்போம். எதுக்கும் மகனுக்கும் மருமகளுக்கும் இதை போட்டு வைப்போம் காதுல. ஓ, அவனுக்கு சொல்லாம நல்ல அம்மைக்கும் மருமகளுக்கும் சொல்லத்தான் வேணும். அப்ப நீ ஒருக்கா கோல் பண்ணி அவன் தம்பியோட கதைச்சு மருமகளுக்கும் சொல்லு. அங்கனேக்கு அவைக்கு தெரிஞ்சாக்கள் நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லன். ஓ, அவைட்ட சொல்லி வச்சா நல்லது. அப்ப நான் சொல்லுறோம். அப்ப நீ போன் பண்ணி சொல்லு. ஹலோ தம்பி. ஓ அம்மா, சொல்லுங்க. என்ன இருந்தா போல கோல் பண்ணி இருக்கிறீங்க? நான் அம்மா கோல் பண்ண, நான் வேற கோல் பண்றேன். இல்லையாம்மா, நீங்க கன காலத்துக்கு பிறகு அடிச்சிருக்கிறீங்க. அதான் என்ன விசேஷமோ? விசேஷம் ஒன்றுமில்ல. நீ மறந்தாலும் நான் மறப்பேன். என்ற பிள்ளைய கண்ணன் 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 என்று நான் கைக்க வச்சு வளர்த்த பிள்ளை. என்னண்டா தம்பி, இவள் ராஜிக்கு ஒரு சம்பந்தத்தை பேசி செய்து வைக்க வேணும். நெடுக நாங்கள்கிட்ட காவி கொண்டு இருக்கிறாரே. அவளுக்கு ஏனம்மா இப்ப என்னதுக்கு அவசரப்படுறீங்க? உங்களுக்கு பொறுப்பா இருக்கு அவள். பின்ன பொறுப்பு தான். எங்களுக்கும் வயது போகுது. அப்ப அவன் நானும் வர்ற பாடு எங்களுக்கு தான் தெரியுமா என்ன பேசி எங்கே. அவள் இப்பதானே வேலைக்கு போய் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் கையில காசுகளை சேர்த்து என்னென்ன கொஞ்சம் சேகரிச்சதுக்கு பிறகு செய்து கொடுக்குறா. நல்லதுதானே? அவள் காசு சேர்த்து சேகரிக்கும் தனக்கு நாங்கள் எங்கும் நான் புத்தில இற மாதிரியா. நாங்கள் எங்களுக்கு நீ ஏறாது தம்பி. அவளுக்கு கொண்ட பேசி செய்து வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் நானும். அப்பா என்ன? ஹலோ.
கண்ணன் கண்ணன் நீங்கள் யாரோட கதைக்கிறீங்க இப்ப? அம்மாவோட. யாரோட? எங்கட அம்மாவோட இல்ல, என்டி அம்மாவோட. என்டி அம்மாவோட மாமி என்ற மாமி. என்டி அம்மா உண்ட மாமி. உன்னோடைய கதைக்க வேணுமா? சரி அம்மா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க மாமி? நான் நல்ல சும்மா இருக்கிறேன் பிள்ளை. என்னண்டா நிலானி என்னண்டா தம்பிட்ட சொல்லி கிடாக்கு, இவள் பிள்ளைக்கும் ஒரு சம்பந்தத்தை பேசி செய்து வைப்பமண்டு. ராஜிக்கா? ராஜிக்கு தான். ராஜ்ய நீங்க கேட்டுனீங்களா முடிவு? அவ கேட்காம செய்யறது தப்புத்தானே? மாட்டுறா? இல்ல அவ மாட்டுன்னு சொல்ல முடியுமே. வயது வந்துட்டு எங்களுக்கு வயது போகுது, நாங்கள் நெடுத இருக்கேலாது. உண்மைதான் மாமி. பயிர் நேரத்தோடு பயிர் செய்யணும். நீங்களும் மாமாக்கும் உங்களுக்கும் வயது போய்கொண்டிருக்குது. நீங்களும் நேரத்துக்கு ஒரு திருமணத்தை செய்தத்தான் நீங்க பேர பிள்ளைகளா பார்த்து நீங்கள் சந்தோஷப்படலாம். உண்மைதான், அது நல்ல மாமி. நீங்க செய்யற முயற்சி நல்லா. முதல் கட்டி கொடுப்போம் முதல். அதான் சொல்லி எங்க மாப்பிள்ளை இருந்தா பார்க்க சொல்லி அப்பாவுக்கு சொன்னாலும் அப்பா எல்லாம் பேருந்து நண்பர்தானே. நீங்க கண்ணனி சொல்லுங்க, நானும் சொல்றேன். கண்ணனுக்கு அவருக்கு நல்ல ஒரு சம்பந்தம் வந்தா நல்லதானே, நல்லா இருக்க வேணும். கண்ணனுக்கு நான் சொல்லி போட்டேன், நீங்க அப்பா கதைச்சு எல்லாம் ஒழுங்க செய்யட்டும். நீங்களும் சேர்ந்து எல்லாத்தையும் பாருங்க. கண்ணன் கண்ணன் சொல்லும். நீங்க நல்ல ஒரு என்னோட மச்சான் இல்ல, அவ என்னோட தங்கச்சி போலதான் இருக்கிறாவா. உண்மையில என்று சகோதரமாத்தான் பார்க்கிறேன். அவக்கு நல்ல ஒரு இது நாங்கள் செய்து கொடுத்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எங்கட குடும்பத்தோடு வந்து சேர்றது எங்களுக்கும் நல்லது தானே. ஒரு பொறுப்பு குறைஞ்சிடுமே, செய்தால் ஒரு பொறுப்பும் குறைஞ்சிடும் இல்லையா? பொறுப்பு குறைஞ்சிடும் என்றீர். என்னவோ எங்கள்கிட்ட சீதனம் கேட்டாலும் பயப்படுறீர் போல இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை. என்னட்டா அவட்டுத்தான் மாமா மாமிட்ட நிறைய சொத்து இருக்குது, அவ கொடுத்து செய்வினம். எனக்கு ஒன்றும் இல்ல. என்ன சொல்றீர்? எங்கண்ட பங்குக்கு ஏதாவது ஒன்று செய்யத்தானே வேணும் அவளுக்கு, இல்லையே? அது சின்ன நகைய போட்டுட்டு போறது, காசா கொடுத்துட்டு போற நகை கூடி இப்ப சரியான விலை, கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போறது. நாங்கள் உங்களோட அண்ணன் முறையில நீங்க கொடுங்க. சரி சரி, முதல் சம்பந்தம் சரி வரட்டுக்கு. ஆமா, நாங்க எல்லாம் பேர்ந்து பாப்போம். ஓகே. ஹலோ மாமி. ஹலோ. மாமி பிஸியா இருக்கிறீங்களா? இல்ல ஒன்று வந்திருக்கு எங்கட ராஜிக்கு. என்னோட படிச்ச ஃப்ரெண்டோட தம்பி. அப்ப அதத்தான் ராஜிக்கு ஒருக்கா பாக்கலாம்னு பாக்குறேன். அதுதான் நீங்க ஒருக்கா ராஜிட்ட கேளுங்க. அவர் நல்ல ஒரு அளவுக்கு கிரேட் 12 பாஸ் பண்ணி இருக்கிறார். படமும் அனுப்புறேன். படத்தை நான் தாரேன் உங்களுக்கு. நீங்க ஒருக்கா படத்தை அனுப்பி விடுறேன் கண்ணன்ட்ட. நீங்க பாருங்க. அவ பிடிச்சால் அது நல்லதா இருக்குது, பார்க்க நல்ல ஸ்மார்ட் ஹேண்ட்ஸமா இருக்குது. நீங்க எதுக்கு கொடுங்க பாப்பம் என்ன சொல்றாண்டு. அது சரி, நான் அனுப்பி விடுங்க. நான் இன்றைக்கே இப்ப வேலையாள வருவர் இன்றைக்கே நான் ராஜிக்கு கண்ணன்ட்ட கொடுத்து விடுறேன். நீங்க ஒருக்கா ராஜி காட்டுங்க, சரியா? சரி மாமி, நன்றி. வைக்கட்டா? நன்றி. நன்றி. நிலானி என்ன அவசரமா வர சொன்னீங்க? சொல்லுங்க கண்ணன் சொல்லுங்க. என்ன அவசரமா? ஒரு சம்பந்தம் ஒன்று வந்தது. என்னோட கிளாஸ்மேட்டோட தம்பி. அவர் ஒரு அளவுதான் படிச்சிருக்கிற நல்ல ஸ்மார்ட் ஹேண்ட்ஸமான ஒரு மாப்பிள்ளையா இருக்குது. நான் என்ன செய்யறேன் ராஜிக்கு செய்யறது. அது நீங்க அம்மாக்களிட்ட கதைச்சல செய்யணும். மகன் நீங்கள் என்ன செய்யறாண்டா, நீங்க மகன், குடும்பத்துக்கு தலைவன். அது சரி, இப்ப நான் என்ன செய்யறது? நான் பார்த்து முடிவு பண்ணல. சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க அம்மாட்ட சொல்லுங்க. கண்ணன், இந்த குறிப்பை கொண்டே நீங்கள் இப்ப படத்தையும் மாமிட்ட கொடுங்க. மாமி ராஜிக்கு காட்டி இந்த சம்பந்தத்தை சரி செய்யட்டும். இது வந்தா நல்ல நினைக்கிறேன். சரி சரி, நாங்கள் முடிவு பண்ணிடலாது. அவையிட்ட கொண்டே கொடுத்து அவையும் அம்மாவும் சரி இல்லை ராஜியும் சரி விரும்பி கொண்டா என்னன்னு பார்ப்போம்.
சரி தேரம் நானும் எனக்கு வேற அலுவல் எல்லாம் இருக்கு. நீர் இந்தாங்கோ இது படம். இந்த பாருங்க நீங்களே படத்தை இப்படி மாப்பிள்ளை கூட மச்சான் தர போறாருண்டு. இந்தாங்கோ குறிப்பு கொண்டே மாமிட்ட கொடுங்கோ. ராஜி இப்ப காட்டி நாங்கள் கோப்பி ஒன்று போட நான் குடிச்சிட்டு போவேன். பொருங்க இந்தாங்கோ. நான் ஊத்தி கொண்டு இது கேக்குதா நீங்க கோல் பண்ணது. இந்தாங்கோ ஓகே கோப்பி சுடுகுது பார்த்து குடிங்க. சரி சரி நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு போட்டு வாங்க. இதை கொண்டு போக அம்மா வந்து சாப்பிட சொல்லுவா. சாப்பிட்டுட்டு நீ எல்லாமே எனக்கு எவ்வளோ அலுவல் இருக்கு. எங்க அம்மாவை காணேன். யாரு தம்பி கண்ணனே வா 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 உள்ளுக வா. பார்த்துக்கன நாள் என்ன விஷயமா வந்திருக்கிற? இல்லையாப்பா நான் அம்மாவுக்கு இந்த இதை கொடுக்க சொல்லி நிலானி தந்தவா. இது ராஜிக்கு ஒரு பொடியனை பார்த்துருக்கா மதன் காட்டுறதுக்கு கொண்டு வந்தேன் நான். எங்க அம்மா லட்சுமி இங்க கண்ணன் வந்திருக்கிறான். வா வா. நீ சமையலுக்கு போன அம்மா என்னம்மா எந்த நேரம் சமையலோட நிற்கிறீங்க? அது சரி சாப்பிடுங்கோ. நான் என்னன்னு சொன்னால் இதை நான் இப்போ வேலையால் வந்து இல்லை நான் இப்போ வேலையால் வந்தனாம இந்தாங்க இதை பிடிங்கோ. இது என்ன படம் உண்டு குறிப்பும் தந்து விட்டவா நிலானி. அதை பாருங்கோ நீங்கள் என்னன்னு பார்த்து அவள் ராஜிக்கும் காட்டுங்கோ. காட்டி அவளுக்கு பிடிச்சு கொண்டு சொன்னால் மேல அதிகமாக என்னென்று கதைப்பம். சரியோ? நீங்க ஆறுதல் அவசரப்பட்டு நீங்க காட்டி இப்ப எனக்கு முன்னால அவள் நான் கொண்டு வந்தேன்டா பேருந்து இது பண்ணி கொண்டு நிற்பாள். நீங்க காட்டி போட்டு அடிச்சு நிலானிக்கு என்னன்னு சொல்லுங்க. சரியே நிலானிக்கு என்னண்டு அடிச்சு சொல்லுங்க. மற்றது வந்து நான் இப்ப கோப்பி ஒன்று குடிச்சிட்டு வந்தேன்னா இது என்ன வடை என்ன கொண்டு வரீங்க? சரி அப்ப இதை தான் நான் அதை சாப்பிட்டுட்டு போறேன். ஏன் தம்பி சாப்பிட அம்மா இடியப்பம் வைக்கிறா சாப்பிட்டுட்டு போகலாம் தானே. இல்லையாப்பா நான் இப்போ போய் அங்கே கடைக்கெல்லாம் போகணும். நான் வாரேன். இன்னொரு நாளைக்கு வந்துருந்து சாப்பிடுவோம். சரி சரியா நீயும் பிஸியான ஆளாயிட்ட. கல்யாணம் முடிச்சதுன்னு தான் சரியான பிஸியாயிட்ட. இங்கே போட்டு வா. சரியாப்பா அம்மா நான் வாரேன். போயிட்டு பார்த்துட்டு இப்போ நிலானியோட அடிச்சு கதையுங்கோ. ராஜி எங்க என்ன செய்யறாள்? வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது. காதுல ஒழுகி கொண்டு எந்த நேரம் பாட்டுகள் அது இதுகளோட தானா. சரி என்ன எப்ப வேலையால வந்தது? இப்பதான் கொஞ்சம் முதல் வந்தேன் நான். சரி சரி அப்ப நீ நான் வந்து இப்ப 10-15 நிமிஷம் ஆச்சு. நான் இங்க திருப்பி போகணும் வேலையால். நானும் வந்து இப்போ கொஞ்சதால் அண்ணி ஒரு அலுவலில் அனுப்பி விட்டா நான் அதை வந்தேன் நான். சரி அப்போ வேறு என்ன நான் அப்புறம் அடித்து கதைக்கிறேன். சரி வாரன் போயிட்டு. அம்மா அப்பா போட்டுவான். போட்டுவா பார்த்து போ. சரியப்பா அம்மா வாரன். ஓ சொல்லு. காட்டுவோம் படத்தையும் காட்டி என்ன விஷயம் என்ன கொண்டு வந்து ரகசியமா தான் நீ வேண்டி என்ன கொண்டு வந்தவன் என்ன குறிப்பும் படமும் கொண்டு வந்தவன் ராஜிக்கு தான் பார்க்க சொல்லி சொன்னான். தம்பி பாத்தியே அவனுக்கும் தங்கச்சியார்ல சரியான வட்டி இருக்குது. விருப்பம் இல்லாமலே பார்க்க சொன்ன பாக்குறான்னா மருமுள்ளான் கொடுத்து விட்டவாம். அதான் தந்தவர் கொண்டு வந்து மருமுள் என்ன அவன் ஊராகலாமே. அவனோட படிச்சதோ என்னோட சொன்னா படிச்சவற்ற தம்பிக்கோ என்னோட சொன்னவா. சரி சரி என்னண்டாலும் பிள்ளைக்கு காட்டு ராஜிக்கு காட்டு அவள் என்ன சொல்றாள்ண்டு கேள். என்னண்டு இதாண்டு போட்டு சரியண்டு சொன்னா அடிச்சு மருமகளோட கதை. என்னம்மா கூப்பிட்டீங்களா? இந்த படத்தை பேர் என்ன இந்த எப்படி பிடிச்சது? கொஞ்சம் இவருக்கு எத்தனை வயசு? என்ன பார்த்தா 10 வயசு கூட போல. இந்த
இது என்ன குறிப்பு இல்லையா? குறிப்பா அது கூட தான் என்ன செய்யற அதுல 10 வயசு கூடவா இருக்குது. அதான் என்ன அண்ணன் சும்மாட்டா நான் மாப்பிள்ள வடிவா இருக்கிறாரு என்ன ஆனா வயசு கூடிட்டுது. அப்புறம் அந்த அந்த பேப்பர்ல அதே குவாலிபிகேஷன் அது எனக்கு காணாதம்மா. நான் இதை விட கொஞ்சம் கூட படிச்சாலதான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் என்ன இதை கொண்டு காட்டுறீங்க? பிடிச்சதோ பிடிக்கலையோ அதுதான் பிடிச்சாதான் இதை இது வைக்கலாம் என்னன்னு சொல்லுவா. அதுல எனக்கு இது பெருசா பிடிக்கல. நான் கொஞ்சம் வயசும் கொஞ்சம் கூடவா இருக்கு போல, அண்ணாண்ட வயசுகிட்ட இருக்கும் போல இருக்கு அவர்கிட்ட. அப்படித்தான் அதுல போட்டிருக்கு. அண்ணாண்ட வயசு மட்டும் தான் வருது போல. அப்ப வயசு வித்தியாசம் கூட. அதை விட அந்த படிப்பு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காணாது. இதை விட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன். அம்மா கொஞ்சம் கூட படிச்சால விரும்பினா சரி உள்ள விருப்பம் இல்லாத சம்மந்தத்தை வேண்டும். எனக்கு கஷ்டப்பட இல்லாது. நான் நான் கவலைப்பட இல்லாது. உனக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ? எனக்கு வேற ஒன்று பாருங்களேன் அம்மா. சரி சரி விடு. ஓகே பாருங்கம்மா. நான் இருக்கா அவங்க இருக்கா அடிச்சு கதைப்பு மருமகளுக்கு. ஹலோ 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 மாமியா சொல்லுங்க மாமி. ஓம்புள்ள நிலானி நான் தான். என்னண்டா இந்த குறிப்பும் படம் வர காட்டினீங்கள் இல்லோ? ஓமாம். அது அவளுக்கு பிடிக்கல. அவருக்கு 10 வயசு கூட போல கிடாக்கு. அவளுக்கு பிடிக்கல. நீ படிப்பும் அவன் படிப்புக்கும் இதுக்கும் சரி வராது சொல்லி அவங்க விருப்பம் இல்லை. அப்படியா? சரி பரவாயில்ல. இது போனா இன்னொண்ட பாப்பம் பிரச்சனை இல்லை. அப்படி விடுங்க மாமி. அதான் நான் தம்பிய வேற காட்டி விடுங்க. இதை கொடுத்து விடுறேன் என்ன. நான் சொல்றேன். அவருக்கு சொல்றேன். சரி மாமி. சரி மாமி. ஓகே மாமி. ஓகே. ஹலோ. கண்ணன் என்ன மாமி எடுத்து சொன்னா அவருக்கு பிடிக்க இல்லையா? ராஜிக்கு 10 வயது கூட போல இருக்குது. பிடிக்காட்டி நாங்கள் கஷ்டப்படுத்துவான். இல்ல நான் கேக்குறேன். நீங்க உள்ள சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஏன்னா இப்ப ராஜி கிளிய பெற்றாவா? நீங்களே பாருங்க அந்த படத்தை. உண்மையில பாருங்க. பாத்துறீங்களா என்ன மாதிரி இருக்கு? நல்ல ஹேண்ட்ஸமான நல்ல ஹைட்டான மாப்பிள்ளை தான் இப்ப எல்லாரும் விரும்பி. நல்ல ஹைட்டா இருக்கு, நல்ல ஹேண்ட்ஸம், நல்ல ஃபீச்சர்ஸான ஆள். அப்புறம் என்ன இதுக்கு வேணும்? அப்புறம் படிப்புண்டா. அப்ப இவ என்ன கூட படிச்சுவாவா? ஏன் இப்படி கண்ணன்? நீங்களே தான் இதை சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றையும் தட்டி கழிச்சு போனா அது அவள் செய்ய வேண்டிய விருப்பங்கள். நீர் இத புஷ் பண்ண கூடாது. சரியோ? இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்படியே தட்டி கழிச்சால் மாமா மாமியும் வயது போகுது. அப்ப அவ இது கேட்க சந்தோஷமா நல்ல ஒரு முயற்சி கண்கொள்ளா காட்சியை காண வேண்டும் தான் நானும் பாக்குறேன். கணக்க வயதும் இல்ல. அது இன்னும் ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு இன்னும் வேற ஒரு சம்பந்தம் பெறும். அதை அவையும் பார்க்கட்டுக்கும். நீர் பேசினது அண்ணனுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன? நீங்களே இப்படி சொல்றீங்க. சரி கண்ணன், உங்களோட விருப்பப்படி வேறையும் பார்க்கலாம், பிரச்சனை இல்ல. விடுவாம் இத. சரி சரி. இதால எனக்கு ஒரு நன்மையும் இல்ல. நீரே அதுக்கு இப்ப கவலைப்படுறீர். அது அவளுக்கு பிடிக்காத நாங்க செய்து வச்சுட்டு நாங்கள் பேண்டு காலம் பூரா கோவப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி சரி, நீங்கள் விடுங்க. இப்படியே நாங்கள் 2 பேரும் இதால பிரச்சனைப்படாம மூத்த கழிட்டு வாங்கோ. நான் சாப்பாடு செய்தேன்னா ரொட்டி சம்பல், நீங்க சாப்பிடுங்க. இன்றைக்கும் ரொட்டியும் சம்பலுமே சொல்லி தோசை சாப்பிட்டீங்க. இன்றைக்கு ரொட்டின்னா அப்ப நேற்று ரொட்டியா சாப்பிட்டீங்க? சரி ராணி இல்ல. ஓமாம்மா. இங்க பாருக்குள்ள இந்த படத்தை. இது வயதும் கணக்கு சரியா வருமானு தான் நினைக்கிறேன். பாரு, நீ எனக்கு பிடிக்க ஒண்ணுமே கொஞ்சம் தாங்க பாப்போம். இவருக்கு வயசும் அவ்வளவு வித்தியாசம் இல்ல. படிப்பு நல்ல படிப்பும் இந்த படிப்பும் ஓகே அம்மா. இவர் ஓகே அம்மா. இவரை நீங்க வேணும்டா சரி வைங்க. அப்ப பிரச்சனை இல்லை. நான் அப்பாக்கும் சொல்லி அண்ணாக்கும் சொல்லி வச்சு விடுவான். சரி, நாங்க விருப்பம் தானே? ஓமாம்மா. சரி, இது எனக்கு ஓகே. ராஜிக்கு திருமணம் நடக்கிறது.
இப்படியே அந்த திருமணமும் நிறைவேறியது. தொடர்ச்சியாக நடப்பது நாடகமாக்கப்படுகிறது. லட்சுமி என்னவோ ஒரு மாதிரி மகளுக்கும் கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டோம். அந்த காலமும் சரியா வந்துட்டு வேற கல்யாணத்தையும் கட்டி கொடுக்க. எங்களுக்கும் எனக்கும் 65 ஆகுது. என்ன 2-3 வருஷம் 3 வருஷம் போனா உனக்கும் 65. 2 பேரும் சுதந்திரமா இப்படியே இங்கே நான் சொல்லணுமென்று கட்டாயம் வந்து ஒருக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் போகணும், சிங்கப்பூருக்கும் ஒருக்கா போகணும். அப்படியே போய் சுற்றி அடித்து கொண்டு இவ்வளோ நாளும் நாங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு எல்லாம் சுற்றி வர வேணும். அது அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. என்னவோ கடவுளேண்டு எல்லாம் அந்த கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து முடியுது. வேற இனி வந்து எங்களுக்கு அந்த ஓய்வண்டது அந்த ஓய்வண்ட காலம் வந்து எங்களுக்கு சரியா வந்துடுது. பாத்தியே இது என்ன அது இருக்கட்டுக்கும் போன் இந்த உண்ட மருமகள யாரு மகனோ தெரியாது, கண்ணன் போல அடகு. இந்த ஹலோ மாமி 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 நான் நிலானி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க மாமி? நான் ஜோமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி ஜோமா இருக்கிறீர்கள் தானே? இருக்கிறேன் மாமி. நாங்க எல்லாரும் சுகம். நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு எல்லாம் நட்பெடுக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? நாங்கள் இப்ப எங்களுக்கு என்ன நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப ஃப்ரீ பேர்ட் தானே, நீங்க சுதந்திர பறவைகள் 2 பேரும், மாமா மாமி நீங்கள், ரைட்? இப்ப ராஜிக்கும் திருமணம் முடிஞ்சது. இனி என்ன உங்களுக்கு பேரம் குறைஞ்ச போலதானே மாமி? பேரம் எல்லாம் குறைஞ்சது. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். நானும் இனி என்ன சுதந்திர பறவைகள். அதுதானே மாமி வேணும் வயது போன காலத்துல. சரி, அது சரி மாமி. நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சுதான், மாமாக்கு இப்ப ஆகஸ்ட் 30க்கு அவருக்கு 65 வயது வருது. ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் வைப்போமா? அங்கட சொந்தக்கார உறவினர்களோடு சேர்த்து ஒரு கொண்டாட்டம் வைப்போமா? அதான் வேற தான் கேட்கணும். நான் அவருக்கு சர்ப்ரைஸா வைப்போமோண்டு தானே மாமி உங்களுக்கு கேட்கிறேன். வேற வேற்ற ராஜி இந்த அவர் கணவற்றாரோக்கோ அப்படி அவையாளருக்கோ பர்த்டே பார்ட்டியோ அப்படின்னு சொல்லி மாமாவை கூப்பிட்டு வடிவா வெளுக்கிட்டு ஹோல்ல வைக்கணும், வாங்க வடிவா வெளுக்கிட்டு மாமாவை கூட்டி வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வச்சா அவருக்கு ஹாப்பி தானே. நிலானி, நான் ராஜியோட கதைச்சு போட்டுதான் சொல்லுவான் மாமாண்ட அல்வல் இந்த மாதிரி உண்டு. சரி மாமி, அதுக்கும் சரிதான். மகள்ன்ற முறையில அவ எங்களுக்குத்தான் வேணும். கேட்டுட்டப்ப சொல்லுங்களேன் மாமி. மாமி நன்றி. வைக்கட்டா வைக்கட்டா. நன்றி மாமி. சரி மாமி, சரி மாமி, சரி நன்றி. கண்ணன் கண்ணன் சொல்லும். கண்ணன் சொல்லும். என்ன செய்றீங்க? கூப்பிட்டா கேட்கலையா உங்களுக்கு? ஓகே. என்னண்டா எங்கட மாமாவுக்கும் இப்ப 65வது வயசு வருகுது. அவைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைப்பமா? அத அங்க அம்மாக்களிட காய்ச்சி தான் சொல்லணும். என்னண்டு கதைப்பம்மா. சரி, கேட்டுட்டு சொல்லுங்க. இப்படியே சில மாதங்கள் கழிகின்றன. அதன் பின்பு நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது. கண்ணன் கண்ணன் சொல்லும். நான் சாப்பாடு வச்சேன், சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பாடை வச்சா இப்ப இந்த இதுக்கு வச்ச மாதிரி தான் சாப்பாடை வைக்க துவங்கிட்டீர். என்ன சொல்றீங்க? சரி, சாப்பாடு சாப்பிட்டாச்சு. என்ன விஷயம்? ஏதாவது விஷயம் இருந்தா வைக்க துவங்குவீர். சொல்லும். என்னண்டா மாமாவும் இப்ப பென்ஷன் எடுத்து வீட்டை 2 பேரும் இருக்கிறோம். ராஜிக்கும் வெட்டிங் முடிஞ்சது. அப்ப இப்ப அவ புது தம்பதிகள் அவள் இருக்கிறோம். மாமா உதவியா இருக்கிறார். சரி, நாங்கள் அப்ப எங்கட மாமிங்க கூட்டி வந்து கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம் எங்களோடு. என்னண்டா எங்களால மாமிக்கு உதவி, மாமியால எங்களுக்கு உதவி, கொஞ்ச நாள் ஒரு சேஞ்சா இருக்கட்டும். ராஜியோடு தான் இருந்தது. நிலானி, நீர் வந்து வேலைக்கு ஒரு பக்கம் போடுவீர், நான் ஒரு பக்கம் வேலைக்கு போடுவேன். புள்ள வந்து படிக்க போடுவாள். அப்போ வந்து இதுக்கு வந்து அம்மாவை கூட்டியன்னு வந்து வச்சு பாப்பமோன்ற கேள்வி கேட்கிறீர். எனக்கு அது விளங்க இல்லை. மாமிக்கும் ஒரு சேஞ்சா இருக்குன்னு தானே. என்ன கண்ணன் நீங்க
மாமிக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் தானே. அவ டிவி இருக்குது, நாங்கள் தமிழ் சேனல் எடுத்து வச்சுக்கிறோம் பாப்பா, வீட்டு அவ ஒரு சேஞ்ச் ஆகும் இருக்கும். அதே நேரம் நீங்க தானே மகன் என்று கூப்பிட்டீங்க, அவ அப்ப ஸ்பான்சர் செய்து கூப்பிட்டபடியா நீங்க வச்சிருக்கலாம் தானே கொஞ்ச நாளைக்கு. உங்களோட அம்மாண்டு உங்களுக்கு உரிமை இல்லையா? மகளுக்கு இருக்கிற உரிமை தானே உங்களுக்கும் இருக்குது. அப்ப நீர் என்ன சொல்ல வாரீர நிலானி? அதாவது இப்ப எங்களுக்கு உதவியா அம்மாவை கூடியொன்னு வச்சிருக்கணும்னு கேட்கிறீர், அதைத்தானே சொல்றீர். அப்ப அத சுத்தி வளைச்சு உங்களுக்கு மட்டும் இல்ல கண்ணன், அவாவுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குமே. அந்த சேஞ்ச் எனக்கு பண்ணலாம் தானே. அவாக்கு அங்க இருக்கிறதுதான் நல்லா இருக்கும், இது சேஞ்சா இருக்கும் தான். சரி, உம்மண்ட இதையும் நான் இதை தட்டி கழிச்சு ஒன்றும் செய்யலாது. நான் இதுக்கு பாருங்களேன், நீங்க கேட்டு பாருங்க. அங்க நான் என்ன மாமிக்கும் விடுப்பாமா ராஜியும் விடுபாவாண்டு கேளுங்க, அம்மா மாமியையும் கேளுங்க, ராஜியும் விடுபாவாண்டு கேளுங்க. கண்ணன், இப்ப நீங்க ராஜி விடுறாவோ இல்லையோன்ட்டு அதை கேட்க தேவையில்லை, நீங்களே டிசிஷன் மேக் பண்ணலாம். நீங்க மகன், மூத்த மகன், நீங்க கூப்பிட்டுறீங்க, நீங்க கூப்பிட்டால் அவ கேட்கத்தானே வேணும். மொத்தத்துல நீர் அம்மாவை இங்க கூட்டிட்டு வரணும்ன்றதுதான் முடிவு. சரி, நான் போய் அம்மாட்ட கதைக்கிறேன், கதைச்சு அம்மா ஓமண்டா கூட்டிட்டு வரேன். வேற மாமி ஓமண்டு வருவா, மாமி ஓமண்டு வருவா, எனக்கு தெரியும் மாமிய பற்றி. சரி, அது என்னண்டு அவற்றைய கதைச்சு முடிவை எடுப்போம். நான் நீர் சொன்னான்னு சொல்றேன், அப்படியா? இல்லாத நானே அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க நீங்கள். எனக்கு மாமி தானே. சரி, சரியா, நான் அப்ப என்னண்டு போய் கதைக்கிறேன், காய்ச்சி என்னண்டு கதைங்க. நீங்க கதைச்சிட்டு எனக்கு சொல்லுங்க, நல்ல முடிவா வாங்க. இது அங்க போய் அம்மாவையும் அப்பாவையும், சரி அம்மா அப்பா ராஜியோட தானே இருக்க போறார், பிரச்சனை இல்லை. தனியாக பிரித்து தனித்தனியே கொண்டு தனியாகவே இருக்க பண்ண போறணும் இல்லை தானே. சரி, எதுக்கும் ஒருக்கா அம்மாட்ட கேட்போம், அம்மா எதுக்கு மறப்பு சொல்ல மாட்டா. அதுவும் நிலானி சொன்னான்னு சொன்னால் அவ கட்டாயம் இதுக்கு மறப்பு சொல்ல மாட்டா. சரி பாரன். அம்மா, அம்மா. தம்பி, என்ன மாதிரி என்ன செய்றீங்க? என்னது இருக்கிறேன். நான் என்னன்னு சொன்னால் உங்களையும் ஒருக்கா பார்த்துட்டு நிலானியும் ஒரு விஷயம் சொன்னால் என்னன்னு சொன்னா, இப்போ அப்பாவும் வேலையில் தானே, அப்பாவும் வீட்டோடு தான் இருக்கிறார். அப்போ முந்தி வேலையண்டு தான் நீங்களும் சமையல் அது இதுண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ அப்பா அவங்க நிற்கிறார், நிலானியும் இருக்கிறாள் தானே. அப்போ நிலானி அப்பாவை பார்ப்பது, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பிள்ளையும் கொஞ்சம் பெரிய பிள்ளையார வயதாயிட்டுதல்லோ. அப்போ கொஞ்ச நாளைக்கு எங்களோட வீட்டை இருங்கோவன், வாம் வேலைக்கு போடுவா, நானும் வேலைக்கு போடுவேன். உங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும், எனக்கும் நீங்கள் உதவியாக இருக்கும். அப்போ அதான் நிலானி உங்களை கதைக்க சொல்லி சொன்னா, அதுதான் நான் என்ன நினைக்கிறீங்க? அது சரி, வாரத்தில் ஒன்றுமில்ல ராஜி. அம்மா, நீங்கள் என்னண்டு சொன்னீங்கன்னு சொன்னா நான் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்லுறேன். இதுக்கும் அப்பாவை தான் கேட்கணும். சரி, அப்பாட்ட கேளுங்க. சரி, அப்பாட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க. நிலானி தான் கதைக்க சொன்னான்ட்டு எனக்கும் பிரச்சனையை சொல்லுங்க. இப்படிதான் அவளும் பெருசாகிற வயதாயிட்டுது. நான் சொல்லுறேன்ப்பா, கேட்டியாப்பா? சொல்லு. என்னென்றால் இவன் தம்பி என்ன அங்க இருக்கட்டான், பிள்ளையும் பெரிதாகிற வயது வந்துடுது. அப்பா இங்க இருக்கட்டும் ராஜியோட, நீங்கள் அம்மா எங்களோட இருங்கோன்னு சொல்லி கேட்கிறான். என்ன மாதிரி உங்களை விட்டுட்டு போவோம்? நீ அங்க போறது சரி, யாரு அவன் கேட்டவனோ இல்லது நிலானி கேட்ட? அவன் தான் கேட்டது, மருமகள் சொல்லி தான் கேட்டது. அப்ப என்னவோ சரி, மருமகள் கேட்க நீ மாட்டேன்னு சொல்றது நல்லதில்லை. அதை விட என்னன்னு சொன்னா, நான் உனக்கும் அவாக்கும் ஒத்து போவாத ஒன்று தான் யோசிச்சேன் நான். அப்போ அவா கேட்டு நீ போறன்ற அளவில் பிரச்சனை இல்லை. அவள் என்ன இப்ப இவள் ராஜி இஞ்சான நிற்கிறாள், வேலைக்கு இப்போ போத்துவாங்க இல்லை திருப்பி. அவள் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கிறாள், எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் என்னன்னு உதவி செய்வேன் அவளுக்கு, அது ஒரு பிரச்சனை. ஜி அவள் இருக்கிறாள், நான் என்ன இப்ப வேலையும் இல்லை தானே.
அது பிரச்சனை இல்லை, நான் என்னென்ன பார்த்து கொள்ளுவேன். நீ என்ன கன தூரத்திலேயே இருக்கிற, என்னன்னு தேவைன்னா நானும் வந்து பார்ப்பேன் தானே. சரி, அப்ப நீ ஓமண்டு சொல்லி சொல்லு. நீ அடிச்சு சொல்லு என்னண்டு ஓமண்டு சொல்லு. எதுக்கும் ஒருக்கா ராஜிட்டையும் ஒரு வார்த்தைக்கு சொல்லு. அப்ப சொல்லு இப்படி நான் போறதோ போவேண்டாமோன்னு கேட்காம நான் போறேன்னு சொல்லு. என்னம்மா என்னண்டா உங்க அண்ணியும் அண்ணாவும் என்ன அங்க வந்திருக்க சொல்லு. நான் அப்பா இந்த இருக்கிறதான் என்னோட. அதான் கொஞ்ச நாளைக்கு ஆசைப்படுகிறேன். அவள் பிள்ளை பெற்றாகிற வயது வந்திருந்தேன். கொஞ்ச நாளைக்கு வந்திருக்க சொல்லி ஆசைப்பட்டு கேட்கிறோம். அப்ப என்ன மாதிரி நான் போட்டேன். என்னம்மா அப்பா ஓமன்னு சொல்லிட்டாரு? அப்பா ஓமன்னு சொல்றாரு. அப்பா தான் ராஜியோட இருப்பேன், நீ பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு போய் இருந்துட்டு வராதானே, இந்த கிட்டத்தானே இருக்குடாக்கு தானும் வந்து பாப்பேன், இல்ல நான் வருவேன், அப்படி அண்ணா கொண்டு வந்து விடுவேன். அப்படி இதுக்கும் உங்களோட மருமகனை கேட்டுட்டு நான் சொல்றேன். அம்மா கேக்குறேன். அவரை கேள்வில்லை, அவர் ஓமன்னு சொல்லுவார், நீ கேள். அற்புதம். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அம்மா சொல்றா தான் கொஞ்ச காலத்துக்கு போய் அண்ணாவோட இருக்க போறாவா. அப்பா இங்க நிக்கிறாராம், அவ தான் அங்க போய் நிக்க போறான்னு சொல்றா. என்ன என்ன சொல்லலாம் நீங்க? என்ன ராஜி, இது எல்லாம் என்னட்ட கேட்டுக்கொண்டு உம்மண்டி அம்மா நீர் வந்து என்னண்டு அம்மாவை சொல்லுமே. அவையும் பிள்ளைகள் தானே, போய் அங்கே இருந்து பார்க்குறேன்டா கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுக்கும். இது அவாக்கு விருப்பம்ண்டா சரி, நாங்கள் என்னதுக்கு இதில் கஷ்டம் கொடுப்பான்? என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜி. அம்மா முடிவு பண்ணினா நாங்கள் என்னதுக்கு இதுகளுக்கு தடை சொல்லுவான்? அப்படியா சொல்றீங்க? நான் அப்ப அம்மாட்ட அப்படி சொல்றேன் அப்படின்டா. சரியா? வேற என்ன, நீர் அந்த கடைக்கு போகணுமெண்டே என்ன வலிக்கிறீர? வலிக்கிறேன், நான் வலிக்கிட்டு வரேன். சரியா அம்மா? நான் இவர்கிட்ட கேட்டு நான் அவர் சொன்னார் அதெல்லாம் உங்களோட விருப்பம் தானே, என்ன தன்னிட்ட கேக்குறேன்னு சொன்னார். அப்பாவுக்கும் விருப்பம் தானே சொன்ன நீங்கள். நீங்க போய் அண்ணாவோட கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாங்கோ. அப்ப நான் அடிச்சு சொல்லி போட்டு அண்ணாக்கு அடிச்சு சொல்லி போட்டு நான் அப்ப போட்டு வாருன்னு. ஓகே. அப்படியே அம்மாவும் நிலானியோடு போய் இருக்கின்றார். இந்த வேளையிலே நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது. ஐயோ கடவுளே, இது பரவாயில்லாதான். ஐயோ நாரியும் இல்லாதான், அங்காலும் இல்லாதான். மாமி மாமி என்ன என்ன நடந்தது? என்ன செய்து? எனக்கு இல்லாதான் நிலானி இருந்த நீங்கள் மாமி, என்னாச்சு? இல்ல எனக்கு இல்லாம கிடக்கு, என்னன்னு தெரியல. நீங்கள் பெருசா ஒரு கணல் கறிகள் வச்சு இப்படி கஷ்டப்படாதீங்க மாமி. ஒரு சோறு ஒரு கறி வச்சா காணும், நீங்க ரிலாக்ஸா படுத்தெலும்பி இருங்க, நெடுக்க நிக்காம அப்படி செய்யுங்க மாமி. எனக்கு இல்லாம இருக்கு, அதுதான் சொல்லுவோம். சரி, நீங்க அப்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி நிலானி. கண்ணன் கண்ணன் சொல்லும். என்ன மாமி வந்து கொஞ்சம் மேலாது சரியான கொதிலேதுன்னு ஏலாம இருக்குன்னு சொல்றா. அப்ப ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போவோமே. அப்படி ஒன்றும் வேண்டாம், அந்த அளவுக்கு அவ கொண்டும் இல்ல. நான் ஒரு சோறும் ஒரு கறியும் தான் வைக்க சொன்னேன் நான். ஆனா அவ ஏலான்றா, ஆனா ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு கொண்டும் இல்ல. அப்ப என்ன சொல்லும். அப்படின்டா நானும் வேலைக்கு போறது, அவ தனியத்தானே வீட்டு இருக்கிறவா அண்ணன். அப்ப கொண்டே ராஜிட்ட கொண்டே விடுவாமா, ராஜி வீட்டு தானே இருக்கிறா. இப்ப வந்து அவ ஏழாண்டோன்னா ராஜி வீட்டை கொண்டு போய் விடுவோம்ட்டு சொன்னால அவ என்ன யோசிக்கணியோ தெரியாது. இல்ல வீட்டு எல்லாம் தனியா இருப்பா, நானும் வேலைக்கு எல்லாம் போறது, லீவ் எடுக்கல. அப்ப லீவ் நானும் வேலையை போறது, மாமி வீட்டு தனியா. அதுக்குத்தான் சொல்றேன் அவ ஏலான்ற. அப்ப கொண்டே ராஜிட்ட விடுவோமோன்னு கேக்குறேன் உங்களை. சரி, அப்படியே செய்வோம். நீர் சொல்றத வேறு என்னத நான் சொல்றத அப்படியே செய்வோம். சரியே? சரி, அப்ப நீங்கள் ராஜிட்ட கொண்டே விடுங்க, கேளுங்க ராஜியா இல்ல கொண்டே விடுங்க. அம்மா. தம்பி. என்ன நிலானி சொன்னா உங்களுக்கு ஏலாம இருக்குன்னு சொல்லி என்ன அப்படியே?
அப்போ அப்போ நானும் வேலைக்கு போடுவேன், நிலானியும் வேலைக்கு போடுவது. அப்போ நான் இதுக்கு ராஜிகிட்ட அடித்து சொல்லி அங்கே கொண்டு போய் விடவே உங்களை. ஓ நான் ராஜியோட போயிருப்போம். எதுக்கு நான் அடித்து முதல் காய்ச்சி போட்டு சொல்கிறேன் அம்மா. இதுக்கும் ராஜிக்கு அடிப்போம். ஹலோ ஹலோ அண்ணா. ஓ என்ன எங்க வீட்டு நினைக்கிற? ஓ வீட்டு தான் நிக்கிறேன். சொல்லுங்க அண்ணா, எப்படி அம்மா இருக்கிற? ஓ அம்மா இருக்கிற சோமான்னு சொல்லலாது. அம்மா கொஞ்சம் மேலாம கிடக்கு. என்ன நடந்த? அவ கொஞ்சம் இடுப்பு நாரி நோவுதாம் அங்க நோவுதாம் வேண்டு இப்படி இது பண்ணி கொண்டு இருக்கிறா. அதான் நாங்களும் தெரியாத. அவன் வேலைக்கு போறது, நிலானியும் வேலைக்கு போட்டா, இப்ப நானும் வேலைக்கு போனா. அப்ப அவ அது கஷ்டம்தானே. அப்ப அதுதான் நான் உனக்கு அடிச்சேனா. அப்ப என்ன செய்யறது? என்ன எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பண்ணுவேன்டா. ஒர்க்ல கொஞ்ச நாளைக்கு ஆஃப் எடுத்து அம்மா வச்சு பாப்பேன். நீங்கள் அவ கூட்டின்னு வாங்கோ, அவன் வருத்தத்தை எல்லாம் மாத்தணும். எனக்கு பிடிக்கும். நீங்க கேட்டோடனே எனக்கு ஒரே கவலையா கிடக்கு. அவ கூட்டின்னு வாங்கோ இங்க. சரி, அப்ப நான் என்னண்ட கூட்டின்னு வாரன். அம்மா மோமன்னு சொன்னவா, நான் கூட்டின்னு வாரன். சரி, அப்ப நீ என்னண்டு பாருன. ஓ சரி, ஓகே கூட்டின்னு வாங்கோ. கண்ணன், என்ன நடந்தது? அதுதான் நான் அம்மாவை அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு காய்ச்ச நான் ராஜியோட. அப்போ ராஜி வந்து சொன்னால் என்னன்னு சொன்னால், தான் ஓப்படுத்து அம்மாவை வச்சு பார்க்குறேன்னு, பிரச்சனை இல்லை நீங்கள் கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டாள். அப்போ வேண்டாம். நான் மாமி இவ்வளவு நாளும் எங்களோடு இருந்து சமைச்சு தந்தவ. நான் ஏற்கனவே லீவ் எடுத்துட்டேன். நான் மாமிய வச்சு பார்ப்பேன். படிவா என்ற பெத்த தாய் போல நான் வச்சு பார்ப்பேன் மாமிய. நீங்கள் இதுக்கு தலையிடாதேங்கோ கண்ணன். நான் எடுத்துட்டேன், நான் வச்சு பார்க்கிறேன். ஓகே, நீர் வந்து இப்ப சொல்லி ஏலாது, நான் வேலை நீர் வேலை அங்க கேட்க சொல்லித்தான் கேட்டேன். நான் இப்ப வந்து அவள் வச்சு பார்க்கறான்ட உடனே நீர் வந்து சொல்றீர் இல்ல நீர் லீவ் எடுத்துட்டேன்னு பாக்குறேன்ட்டு. உந்த வேலையை முதலே செய்திருக்கலாம் இல்ல? இல்ல கண்ணன், எனக்கு மனச்சாட்சி தட்டி கேக்குது. மனச்சாட்சி போலதான் இப்பதான் எனக்கு மனச்சாட்சி சொல்லிச்சது நீயே வச்சு பாருண்டு. நான் உடனே லீவும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கு நானே வச்சேன் பெத்ததா போல பாப்பேன். அது நீர் பாக்குறத பாக்காத உண்மை பொறுத்தது. ஆனா வந்து இந்த முடிவு வந்து நீ எடுக்க வேண்டியது அம்மா. சரியோ? அம்மா தான் இந்த முடிவு எடுக்கணும். மாமிய கேளுங்கோ. மாமி என்னோட இருப்பா படிவா. மாமிய நான் அந்த மாதிரி இந்த பெத்ததா போல வச்சு பாத்துறேன். நான் மாமி விரும்பி என்னோட இருப்பா. நான் வச்சு பாக்குறேன் படிவா. இதுவரை கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் மகளாக சுகந்தி ரவீந்தர், மருமகளாக கமலா ஜெகதீஸ்வரன், அம்மாவாக செல்லம்மா ராசுதுரை. இவர்களோடு உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் கேட்டீர்கள்.